நம்ம சிறுமுது குறைவன் சைல்ட்ஹுட் ப்ராடகி வைபவ் சூரியவன்ஷி பற்றி ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலிங் லெஜண்ட் கிளென் மெக்ரா சூப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருங்க. இது அது என்ன சிறுமுது குறைவன், வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைல்ட்ஹுட் ப்ராடகி அதாவது சின்ன வயசுலேயே பெரும் ஆற்றல் படைத்த குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு சிறுமுது குறைவன் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு வேர்டு சங்க காலத்து தமிழ்லேருந்தே இருக்குது. அதாவது சின்ன வயசுலேயே பெரும் ஆற்றல் படைத்தவர்கள் அர்த்தம். அப்படிப்பட்ட வைபவ் சூரியவன்ஷி பற்றி ஆஸ்திரேலியன் பவுலிங் லெஜண்ட் கிளென் மெக்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாகவே எல்லா நல்ல பேட்ஸ்மேனுக்குமே நம்பர் ஆஃப் 6 வந்து நம்பர் ஆஃப் 4 கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வைபவ் சூரியவன்ஷி வந்து இந்த IPL 2026 72 6 அடிச்சிருக்காரு, 68 4 அடிச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனை நான் பார்க்கும்போது எனக்கு பழைய லெஃப்ட் ஹேண்டர் லெஜண்ட்ஸ் கேரி சோபர்ஸ் அண்ட் பிரெயின் லாரா ஞாபகம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? ஃபார் இன்ஃபர்மேஷன், கேரி சோபர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சூப்பரான லெஃப்ட் ஹேண்டர். 1958 ஒரே இன்னிங்ஸில் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரே இன்னிங்ஸில் 165 ரன் அடித்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக இருந்தது. எதிர்க்க பவுலிங் போட்ட பாகிஸ்தானி போலர்ஸ்லாம் பொத்துன்னு பூச்சி மாதிரி விழுந்தாங்க. அப்படி ஒரு பேட்டிங்கை பண்ணார். கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு அதுதான் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் டெஸ்ட் மேட்சாக இருந்தது. அப்புறம் அதையும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் பிரேக் பண்ணார். 1994 பிரெயின் லாரா, அவரும் ஒரு வெஸ்ட் இண்டியன் லெஃப்ட் ஹேண்டர் தான் இங்கிலாந்துக்கு எதிராக பிரேக் பண்ணார். ஸோ இப்படிப்பட்ட லெஜண்ட்ஸ் இன்னி வரைக்கும் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் டெஸ்ட் மேட்ச் வந்து 400 தான். அது வந்து நம்ம பிரெயின் லாரா அடிச்சது தான். ஸோ அப்படிப்பட்ட பிரெயின் லாரா அண்ட் கேரி சோபர்ஸோட பேட்டிங் மாதிரி வைபவ் சூரியவன்ஷியோட பேட்டிங் இருக்குன்னு சொல்றது யாரு? ஆஸ்திரேலியன் பேஸ் பவுலிங் லெஜண்ட் மெக்ரா யார் தெரியுமா? தெரியாத ஜென்சி கிட்ஸுக்கு சொல்கிறேன். 1999, 2003, 2007 3 வேர்ல்டு கப்பையுமே ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சாங்க, தொடர்ந்து ஜெயிச்சாங்க. அந்த 3 ஸ்குவாட்லேயுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலராக இருந்தது மெக்ரா தான். பாகிஸ்தானுக்கு எதிராக 1999 2 விக்கெட் ஃபைனலில், இந்தியாவுக்கு எதிராக இந்தியா தான் ஜெயிக்கும் அந்த வேர்ல்டு கப்பை நினச்சிருந்தப்போ 2003 ஃபைனலில் 3 விக்கெட், சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட், கைஃபோட விக்கெட், இன்னொரு விக்கெட். அதுக்கப்புறம் மறுபடியும் 2007 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு விக்கெட். சச் அ ஃபேபுலஸ் போலர். அவர் நம்மளுடைய சென்னையை சேர்ந்த MRF பேஸ் ஃபவுண்டேஷன் அது வந்து நிறைய சூப்பர் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ப்ரொவைட் பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் மெக்ராவே அங்கே ட்ரைனிங் எடுத்துருந்தவர் தான். அதே மாதிரி நம்மளுடைய இர்ஃபான் பத்தான், ஜஹீர் கான், எல்லா ஜவஹர் ஸ்ரீநாத் இவங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்த அந்த ஒரு பேஸ் ஃபவுண்டேஷனில் அவர் தான் டைரக்டராக இருக்கார். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், வைபவ் சூரியவன்ஷி இந்தியன் பிச்சஸில் இவ்வளோ சூப்பராக விளையாடுறாரு, அவர் அவுட் சைடு இந்தியாலையும் நல்லா விளையாடிட்டார்னா ஒரு சூப்பரான லெஃப்ட் ஹேண்டர் நம்ம பார்க்க காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக விளையாடுவார் நான் நம்புகிறேன். ஏன்னா அண்டர்-19 கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா துவம்சம் பண்ணியிருக்காரு ஒரு தடவை. ஸோ ஐ டோட்டலி ஏன்னா இப்போ இங்கிலாந்து சீரீஸ் அவர் ஆட போகும்போது அவங்க பேரண்ட்ஸையும் கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி BCCI அனுமதி கொடுத்துருக்காங்க. 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்காருல்ல.